வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10, 11 மாணவர்களுக்கான வரலாறு. இதில் உலகின் கண்டங்களும் தீவுகளும், ஆனால் இது புவியியல் மாணவர்களுக்கும் பொருந்தும். தரம் 10, 11 கல்வி கற்கிற வரலாறு மற்றும் புவியியல் கற்கிற மாணவர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு உலகப்படம். அப்போ இதில் உலகப்படம் குறித்தல் அந்த வினாத்தாளுக்கு இதில் தீவுகள் இதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அப்போ அந்த வகையில் கண்டங்களையும் போட்டு உலகின்ற தீவுகளும் இதில் குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் எங்களுக்கு பரீட்சைக்கு வர்றது அந்த ஐரோ ஆசிய படம் என்றதை வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஐரோப்பா கண்டத்துக்கு நேர ஐரோப்பான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஆப்பிரிக்கா கண்டம் அதில் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலே ஐரோப்பா கிட்ட பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியாவுக்கு கிட்ட பிரித்தானிய தீவுகள்னு சொல்லி கொண்டு குறித்து காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஐஸ்லாந்து ஒரு சின்ன வட்டம் போட்டு ஐஸ்லாந்து குறிக்கப்பட்டிருக்கு. அதே போல் அந்த மிகப்பெரிய தீவுன்ற ரீதியில் கிரீன்லாந்து, அது கிரீன்லாந்து மிகப்பெரிய தீவாக அதில் காட்டப்பட்டிருக்கிறது, மேலே கிரீன்லாந்துன்னு சொல்லி. அதே போல் நாங்கள் இந்த உலக படத்தில் கிழக்கு பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் ஆஸ்திரேலியா கண்டம் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம்னா தீவுகள் காணப்படுது. ஆஸ்திரேலியா கண்டத்துக்குள்ள தஸ்மேனியான்ற ஒரு தீவு, அதே போல் நியூசிலாந்துன்ற ஒரு தீவு காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல் பிலிப்பைன்ஸ் தீவுகள், அது வரலாறுலேயும் அடிக்கடி வர்றது பிலிப்பைன்ஸ் தீவு. அதுக்கு மேலே தாய்வான் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் பப்புவா நியூ கினியா என்ற ஒரு தீவு, அதில் கொஞ்சம் பெரிதாக அது காட்டப்பட்டிருக்கிறது. அதை விட சுமாத்ரா தீவு, ஜாவா தீவு அதற்கு பக்கத்தில் காணப்படுகிறது. அதே போல் ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு பகுதியை பார்த்திங்கன்னா மடகாஸ்கார் தீவு, இந்து சமுத்திரத்துக்கு கிட்டே இருக்குது மடகாஸ்கார் தீவு. அதுக்கு பக்கத்தில் சீசெல்ஸ் என்ற ஒரு தீவு. அது மாதிரி மாலை தீவு. இப்போ சில வேளை இந்த முறை தீவுகள் என்று கேட்க, இப்போ சுமாத்ரா ஜாவா தீவு மாதிரி சீசெல்ஸ் மாலதீவு படத்தில் குறிக்க வரலாம். அப்போ ஆனபடியால் அந்த மாலதீவு சீசெல்ஸ் என்றதும் உங்களுக்கு இதில் வரமன்றதையும் இந்த படத்தில் நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதுலேயும் அதாவது கியூபா தீவு, ஜமேக்கா தீவு என்று சொல்லி குறித்து காட்டப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.